என்ன மனுஷன் அப்படி நினைச்சிட்டு இருக்கப்ப என்ன மனசுடா ராகுல் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டிருக்கலாம்ல அப்படின்னு புலம்பு விட்டு எல்லாரும் சந்தோஷமா சிரிக்க வைக்கிறதுக்காக கஷ்டத்துல இருக்கப்பையும் எல்லாரையும் சிரிக்க வச்ச நீ கடைசி நொடியில கூட பெரும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு போயிருக்க. இந்த நியூ இயர்ல தான் உன்னை முதலும் கடைசியுமா பார்த்தது. அவ்வளோ கான்பிடென்டா, அவ்வளோ கெத்தா, அவ்வளோ தௌலத்தா ஸ்டேஜ்ல நின்னு நான் 1 மில்லியன் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை நான் ஃபாலோ பண்ணல. ஆனா உன்னோட கான்பிடன்ட் லெவலை பார்த்து நான் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். உன் வீடியோ பார்த்து எல்லாரும் சிரிச்சுட்டு இருந்தது போய் இப்ப உன் வீடியோ பார்த்து எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ராகுலோட வீடியோ பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, அந்த பையனோட கடைசி ஆசை என்னன்னா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ்ல தௌலத்தா சொன்னா. இது வரைக்கும் அவனை ஃபாலோ பண்ற எல்லாத்துக்கும் நன்றி. ஃபாலோ பண்ணாம அவன் வீடியோ பார்த்து சந்தோஷப்படுறவங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா அவனோட கடைசி ஆசை 1 மில்லியன். இந்த வீடியோக்கு எது கமெண்ட் லைக் எதுவும் பண்ணாம இருந்தாலும் ஓகே தான். ஆனா அவனோட பேஜ்ல போயிட்டு அவனை ஃபாலோ பண்ணி அந்த 1 மில்லியனை ரீச் பண்ண வச்சீங்கன்னா அந்த ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்ற அந்த வேர்டுக்கு முழுமையான ஒரு அர்த்தம் அவனுக்கு இருக்கும் அப்படிங்கறத நான் இந்த உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு போராடும் போது அவனை இந்த உலகம் கண்டுக்காது. அவன் இந்த உலகத்திலே இல்ல அப்படிங்கும் போதுதான் அவனை தூக்கி தலையில வச்சு கொண்டாடும். அதுக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டுறா. ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணாம அந்த பையனை இல்ல ஃபாலோ பண்ணி என்ன பண்றது எதுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த பையனோட கடைசி ஆசை 1 மில்லியன். அந்த ஐடியா அந்த தம்பியோட ஃபேமிலிக்கு ஒரு வேல்யூபிளா இருக்கும். நீங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அந்த தம்பியோட வீடியோ பார்த்து நீங்க கண்டிப்பா சிரிச்சிருப்பீங்க. முடிஞ்ச எல்லாருக்கும் இந்த ஷேர் பண்ணி எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அந்த தம்பியோட ஆத்மா சந்தோஷமா சாந்தி அடையட்டும்.